அன்பான ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். முதலாவதாக நம்முடைய குருஜி பிரம்மரிஷி பித்தாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் குருமாதா சொர்ணமாலா பத்ரி அம்மையார் அவர்களுக்கும் நம்முடைய முதற்கண் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். என்னுடைய பேர் ஆனந்தி. நான் இங்கே கொழும்புல இலங்கையில வசித்து வருகிறேன். எனக்கு இப்போது 24 வயது ஆகிறது. நான் இளம் வயதுல இருந்தே எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் நிறைய ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு மிகப்பெரிய பேக்போனா இருந்தது என்னுடைய பெரியம்மா அவர்கள் லண்டன்ல வசித்து வருகிறார். அவர் தான் ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷனையும் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார். ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லயும் நான் கொஞ்சம் கொஞ்சம் காலம் இருந்து அங்கேயுமே அவர்கள் சொல்ற ஞானத்தை கற்றுக்கொண்டு அங்க கூட ஸ்பீச்சஸ் இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாமே எடுத்திருக்கிறேன். பட் எனக்கு இந்த தியானம் நம்மளுடைய இந்த பத்ரிஜி சருடைய பிஎம்சி தியானம் 2021 ஆண்டு தான் எனக்கு என்னுடைய பெரியம்மா மூலமாக அறிமுகமானது. இந்த தியானத்துக்கு வந்த பிறகுதான் நான் கரெக்டான ஒரு ஆன்மீக வழிகாட்டலுக்குள்ள வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு கூட எனக்கு வந்தது. என்னுடைய அம்மா கூட அடிக்கடி சொல்லுவார், நீ என்ன குரங்கு மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் தாவி தாவி கொண்டிருக்கிறாய், இன்னுமே நிரந்தரமாக ஒரு இடத்துக்கு நீ வரவில்லை என்று. ஃபைனலி எனக்கு 2021 தான் இந்த பிஎம்சி மெடிடேஷன் சேனல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பிரமிட் மெடிடேஷன் அப்படிங்கிற பத்ரிஜியோடைய இந்த இயக்கம் எனக்கு அறிமுகமானது. இதுல அவர்கள் சொல்ற விடயமா இருக்கட்டும், அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற மெடிடேஷனா இருக்கட்டும், ரொம்ப ஈஸியா இருந்தது. அதோட அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்தும் பொழுது என்னால ஈஸியா எனக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியதாக இருந்தது. ஒவ்வொரு விஷயமா சொல்லும் பொழுது முக்கியமா நான் ஃபீல் பண்றது மற்ற மெடிடேஷன் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறத விட இந்த தியானம் மிகவும் அக்யூரேட்டா, மிகவும் எளிமையானதாகவும் அதே போல மிகவுமே எஃபெக்டிவான ஒரு தியானமாக இருக்குது. யார் வேணாலும் எப்ப வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் எனிவன் எனிவ்யா எனி டைம் கேன் டூ திஸ் மெடிடேஷன். எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. நார்மலா ஒரு சேர்ல நாங்க உட்கார்ந்தபடியே நாங்க இந்த மெடிடேஷனை செய்யக்கூடியதா இருக்கும். அதோட இப்ப கடினமான ஆசனங்கள் கிடையாது. வஜ்ராசனமோ பத்மாசனமோ என்று சொல்லப்படுகிற யோகா ஆசனங்களும் இல்லை. உடல் நலத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கிறவர்களும் நார்மலா சேர்ல உட்கார்ந்து இந்த தியானத்தை பண்ணக்கூடியதா இருக்கும். அதே போல புத்தராக இருக்கட்டும், நம்மளுடைய ஜீசஸாக இருக்கட்டும், ஆஞ்சநேயராக இருக்கட்டும், சிவபெருமான் சதானந்த யோகி என்று சொல்லப்படுகிறார். அது எப்ப பாரும் தியானத்திலேயே இருக்கக்கூடிய சிவபெருமான் கூட இந்த ஆனாபானா சதி அப்படின்ற அந்த திருவுருவ படங்கள்ல நாங்க பார்த்தாலே தெரியும், கைகளை கோர்த்து இப்படி இருக்கிற அந்த தியான முறையில தான் இருப்பார்கள். அந்த தியானத்தின் மூலமாக தான் அவர்களும் சித்தி அடைந்ததாக தெரிய வருகிறது. இந்த மெடிடேஷன் கூட 2500 வருடங்களுக்கு முன்னால புத்தரால செய்யப்பட்டது. ஒரு சாமானியனாக இருந்த ஒரு புத்தரை மகானாக மாற்றின ஒரு மெடிடேஷன் இந்த ஆனாபானா சதி தியானம் தான். தியானத்துல பிஃபோர் மெடிடேஷன் ஆஃப்டர் மெடிடேஷன் எல்லாருமே சொல்லுவினோம். எனக்கு எப்படி அது ஹெல்ப் ஆச்சுன்னு சொன்னா, ஆஸ் யூஸ்வல் நாங்க என்னதான் பீஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்கோம் நம்ம நினைச்சாலும், எங்கண்ட ஒரு கண்ட்ரோல்ல நாங்க செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கோம் நம்ம நினைச்சாலும், நாங்கள் நிறைய இடங்களுக்கு போவோம், நிறைய பேரோட பழகுவோம், எங்களுக்கு நெய்பர்ஹுட் இருக்கும், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் எங்களோட தொடர்பு பட்டிருக்கும். அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத சூழல் வருகிறது, கோபம் வருகிறது, ஒரு எமோஷனை கண்ட்ரோல் பண்ண இயலாம இருக்கிறது, நம்மளை ஹர்ட் பண்ணுது. அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்துல எனக்கு இந்த மெடிடேஷன் நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்கு. பிஃபோர் மெடிடேஷன் கூட என்னுடைய கிளாஸ் நான் எப்பயுமே 9:30 PM ஸ்ரீலங்கன் இந்தியன் டைம் செய்யறேன்னா, அதுக்கு முன்னால நான் ஸ்டடீஸும் செய்யறேன். அதால சில நேரம் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ல நான் ரொம்ப கஷ்டமா இருந்தாலுமே கூட ஆஃப்டர் மெடிடேஷன் இந்த தியானத்தை ஞானத்தை சொல்லி கொடுக்கிற நேரம் என்ன பெரிய ஒரு சேஞ்சஸ் தெரியும். என்னுடைய மைண்ட் கிளாரிட்டியா இருக்கும், என்னுடைய உடல் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆகுவேன். இது எல்லாருக்குமே கண்டிப்பா நடக்கும்.
நாங்க என்னதான் வந்து நம்மளுடைய பாவங்களை போக்குறதுக்கு கோயிலுக்கு போகலாம், நிறைய விஷயங்களை நாங்க ட்ரை பண்ணலாம். பட் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு பாவத்தை, நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை குறைத்து நாங்கள் ஆசைப்படுற எல்லா விஷயத்தையுமே எங்களுக்கு வந்துட்டு செயற்படுத்தி தரக்கூடிய ஒரே வழி வந்துட்டு தியானம் தான். காரணம் அந்த சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன். தியானத்துல வந்து நாங்க உட்கார்ந்து இருக்கிற பொழுது நம்மளுடைய அந்த உச்சம் தலை பிரம்ம தந்திரத்தின் வாயிலாக நாங்கள் அந்த பிரபஞ்ச பேராற்றலை வந்துட்டு ரிசீவ் பண்றதுனால நம்மளுடைய அந்த பிளாக்கேஜஸ் ஆக இருக்கட்டும், நம்மளுடைய அந்த எனர்ஜி பாடியில இருக்கிற கர்ம வினையாகட்டும் கரைகிறது. ஸோ தட் நம்ம ஈஸியா வந்துட்டு அந்த ஒரு இறைவனோட நம்ம கனெக்ட் ஆகிறோம். நமக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய புருவ மத்தியில இருக்கிற அந்த ஆன்மாவோட நாம கனெக்ட் ஆகிறோம். ஸோ தட் நாங்க எந்த மாயைக்குள்ள சிக்காமல் எங்களால ஈஸியா வந்து அந்த திரையில இருந்து வெளிவர முடியுது. ஸோ நார்மலா எல்லாருக்கும் வருகிற மாதிரி கோவங்கள், இந்த இமோஷன்ஸ் கூட எனக்கு சம்டைம்ஸ் வந்திருக்கு. டிப்ரெஷன் ஸ்டேட்ல கூட நான் முன்னாடி இருந்திருக்கிறேன். ஸோ இந்த மெடிடேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமாக எனக்கு வந்து அதுல இருந்து வெளிவர்றதுக்கு வந்துட்டு ரொம்பவே உதவியாக இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் நான் கண்ண மூடி தியானத்துல இருந்ததுக்கு அப்புறமா வந்து நான் வந்து கண்களை திறக்கிற பொழுது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ என்ன மெத்தடை நான் வந்து ஃபாலோ பண்ணாலும் இந்த மெடிடேஷன் வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்குது. அதே போல அங்க அந்த பிஎம்சில எல்லாருமே சொல்ற மாதிரி தியானம் மட்டும் இல்லாமல் சுவாத்தியாயம், அதாவது நல்ல ஆன்மீக நூல்களை வந்து நாங்கள் வாசிக்கிறது. நிறைய புக்ஸ் இருக்கு எங்களுக்கு. ஓஷோட புக்கா இருக்கட்டும், பத்ரிஜியோட புக்கா இருக்கட்டும், தமிழ்லும் இங்கிலீஷ்லும் எங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல வேணுமோ அந்த டிரான்ஸ்லேஷன்ஸை நாங்க பெற்றுக்கொள்ளலாம். லோப்சங் ராம்ஃபாண்ட புக்ஸ், சோல்ஸ் ஜேர்னி, சோல்ஸ் பிளான், இந்த மாதிரியான புக்ஸை வாசிக்க சில சில விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு. ஏன் நான் இந்த மாதிரியான ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கிறேன் என்று சில சில கேள்விகள் வந்து சின்ன வயசுல இருந்து எங்களை உறுத்தி கொண்டிருக்கும். அதற்கான தீர்வுகள், அதற்கான பதில்கள் கூட நமக்கு வந்து இந்த புக்கின் வாயிலாக தான் கண்டிப்பா கிடைக்கும். எல்லோருக்குமே கண்டிப்பா ஒரு சோல் பிளான் அப்படிங்கிறது இருக்கு. நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த ஒரு தாய் தகப்பனுக்கு இத்தனையாவது பிள்ளையாக பிறக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நாங்க டிசைட் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு கர்ம வினைக்குமாக தான் ஒவ்வொரு விஷயமும் வருது. சோ கர்ம வினை ஏன் நாம அனுபவிக்கிறோம்? நாம எப்பவுமே ஒரு ஹாப்பியான லைஃப் வாழலாமே, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தா நமக்கு அந்த வாழ்க்கையே போர் அடிச்சிடும். சோ அந்த வாழ்க்கையில வந்துட்டு நமக்கு அந்த கண்டிப்பா இந்த துன்பங்கள், இந்த சேலஞ்சஸ் எல்லாமே இருக்கிற நேரம் தான் நாங்க வந்து அது நமக்கு ஆன்மாவுக்கு, நம்மளுடைய ஆன்மாவுக்கு அது ஒரு படிப்பினையாக இருக்கும். சோ சராசரியாக நம்மளுடைய ஆன்மா வந்துட்டு ஆண் பெண் என்று 2 விதமான ஆஹ் பிறவிகளையுமே எடுத்துக்கொள்ளும். இப்போ சராசரியாக இப்போ ஒரு 1,00,000 பிறவி எடுத்திருக்குமெண்டா அதுல வந்துட்டு ஒரு 50,000 பிறவி கிட்டத்தட்ட பெண்ணாகவும் ஆணாகவும் பெற்றிருக்கு. ஸோ அந்த ரெண்டுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் தான். ஸோ எல்லாமே ஒரு கணக்குல தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது நம்ம வந்து மெடிடேஷனும் பண்ணி கொண்டு இந்த மாதிரி சோல்ஸ் பிளான், சோல்ஸ் ஜேர்னி, இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே இந்த சில மாஸ்டர்ஸ் வந்து வெஸ்டர்ன் மாஸ்டர்ஸ் எஸ்பெஷலி அவர்கள் வந்து தியானத்துல வந்துட்டு டீப்பா போய் அவர்கள் வந்து சோல் டிராவல், இந்த சூட்சும உடல் யாத்திரை அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்தை எல்லாம் மேற்கொண்டு அவர்கள் மேல் உலகத்துல பார்த்த விடயங்கள், பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்ட விடயம் வந்து நிறைய பேருக்கு இந்த சாதாரண உலகத்துல ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. என்ன நடக்குது, என்ன எப்படி இந்த உலகத்துக்கு வருகிறோம், இந்த சோல் வந்து எங்கே போகும், இதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்பிரிச்சுவல் புக்ஸ்ல வந்துட்டு 100% எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ்டா எழுதப்பட்டது. இப்ப யாரோ சொல்லியோ ஒரு கேள்வி வாயிலாகவோ எழுதப்படவில்லை. அதை அனுபவித்து அவர்கள் வந்து எழுதியிருக்கிறார்கள். சோ அதனால நமக்கு வந்து அந்த நிறைய நம்மளுடைய மித்ஸா இருக்கட்டும், நம்பிக்கையாக இருக்கட்டும், அதுல இருந்து வெளிவர்றதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து நமக்கு இருக்கும். அதே நேரம் சஜ்ஜன சாங்கத்தியம், சுவாத்தியாயத்தோட சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி வகுப்புகள்ல நாங்கள் கலந்து கொள்றது, மற்ற மாஸ்டர்ஸ் உடைய தியான அனுபவங்களை கேட்டு அறியறது, அதோட சீனியர் மாஸ்டர்ஸ் உடைய அனுபவங்களை கேட்டு அறியறதன் மூலமாக நாங்கள் வந்துட்டு இன்னும் அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும். ஸோ நாங்க அங்க சொல்லும் பொழுது கூட சில பேருக்கு மெடிடேஷன் வந்துட்டு ப்ராப்பரா வந்து செய்யறாங்களா என்ன மாதிரின்னு தெரியாது. ஸோ பிகினரா இருக்கிற நேரம் ஸோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா ஒரு தளத்துல வந்து ஷேர் பண்ணணும். அப்ப வந்துட்டு அங்க வந்து நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன் கூட கிடைக்கும். அதே போல தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், மௌனம்,
ஸோ மௌனம் அப்படிங்கிற பொழுது நம்ம வந்துட்டு வாயால பேசுறது மட்டும் இல்ல, நம்மளுடைய மைண்டையுமே ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ இது வந்து நாங்க எவ்வளவு பிஸியான ஒரு டே டு டே லைஃப்ல நம்ம இணைந்து கொண்டிருப்போம். நமக்கு ஃபேமிலி இருக்கும், நமக்கு வந்துட்டு ஒர்க் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்களாவது நாங்க வந்து இந்த மௌனத்துக்காக நாங்க செலவு செய்யலாம். ஸோ இந்த மாதிரி மௌனம் செய்யும் பொழுது இன்னும் நாம மைண்ட்ஃபுல்லா இப்ப விழிப்பு நிலையில் இருக்கின்ற தியானம் மாதிரி இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அதே போல மௌனம் எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப கண்ணை மூடிக்கொண்டு நாங்க தியானம் பண்றது வந்து எப்படி வந்து ஒரு கண்ணை மூடி நாங்க மெடிடேஷன் பண்ணி அந்த ஒரு நிலைக்கு போறோமோ, இது விழிப்பு நிலையில் நாங்கள் செய்யக்கூடிய தியானம். நாங்க சாதாரணமா பேசும் பொழுதோ ஒவ்வொரு செயலை நாங்கள் செய்யும் பொழுதோ எவ்வாறா இது நான் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தோட நாங்கள் செய்யறது. சோ இந்த மௌனம் வந்து எப்படி செய்யலாம்? ஒரு சாட்டர்டேயோ சண்டேயோ எந்த நாளும் ஒரு வீக்ல வந்து எங்களுக்கு உகந்த ஒரு நாளை நாங்க சூஸ் பண்ணி எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ எல்லாருக்கும் சொல்லலாம். நான் இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு மௌனத்துல இருக்க போறேன், என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாமன். ஸோ மௌனத்துல இருந்துட்டு நாங்க வந்து போன் பாக்குறதோ டிவி பாக்குறதோ செய்யக்கூடாது. அந்த ஒரு டைமை நாங்க பெர்ஃபெக்டா எனர்ஜியை கெயின் பண்றதுக்கு தான் நாங்க யூட்டிலைஸ் பண்ணணும். அந்த டைம்ல நாங்க இந்த தியான சம்பந்தப்பட்ட ஆன்மீக நூல்களை வாசிக்கலாம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நூல்களை வாசிக்கலாம், அதே போல தியானத்துல ஈடுபடலாம். அந்த மாதிரியான வேலைகளை செய்யலாம். ஸோ ஃபுல்லாவே வந்து அதை செய்யணும் இல்லை. இப்ப நாங்க ஒரு ஒரு 12 ஹவர்ஸ் வந்து இதுக்கு முனக்கிறோம்னா அந்த நாளாந்த கடமைகளோட எங்களோட வீட்டு வேலைகளோ உங்களுக்கு இருக்கிற வேலைகளோட இதையும் நாங்கள் பேலன்ஸ் பண்ணி செய்யலாம். ஆனால் வந்து மைண்டை வந்து தேவையற்ற விஷயத்துல நாங்கள் விடக்கூடாது. ஸோ கம்ப்ளீட் அந்த சைலன்ஸ் வந்து இருந்தாதான் அந்த மௌனம் என்று சொல்லப்படும். அடுத்த 5வது விஷயம் வந்து சேவை. தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், மௌனம், சேவை. ஸோ நாங்க தியானத்துல ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமாக பத்ரிஜி என்ன சொல்லுவாருண்டா, உங்களுக்கு ஏ தெரிந்தால் ஏ சொல்லிக் கொடுங்கள், பி தெரிஞ்சால் பி சொல்லிக் கொடுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த முழுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். நாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் கற்ற அப்புறம்தான் மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் என்ற அவசியம் கண்டிப்பா கிடையாது. இப்ப நாங்க ஓரளவுக்கு தியானத்தை பத்தி தெரிந்து நாங்க மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்ச அந்த நாலேஜை கூட எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக இருக்கட்டும், அதை கேட்டு அக்செப்ட் பண்ணுபவர்களுக்கு நாம வந்து அதை சொல்லித்தரலாம். இந்த மாதிரி ஜூம் வகுப்புகள் நிறைய இடங்கள்ல நடக்குது, அங்க வந்து நாம சொல்லித்தரலாம். ஸோ அந்த மாதிரி நாங்க சேவை செய்யும் பொழுது, ஆன்மீக சேவை செய்யும் பொழுது இன்னுமே அற்புதம். இப்ப பிசிக்கலா நாங்க ஒரு கஷ்டப்பட்ட மாணவனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், பினான்சியலா ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஏழைக்கு வந்துட்டு ஒரு பொருளாதார ரீதியில உதவி செய்யறதா பார்க்கலாம். இதெல்லாம் பிசிக்கல் சர்வீஸ் என்று சொல்லுவோம். அதை தாண்டி இந்த ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் தான் எங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு விஷயம். ஸோ ஒரு சோல் வந்து இந்த பிறவியை வந்து கடைசி பிறவியா முடிச்சு கொள்ளணும் என்று ஆசைப்பட்டா கண்டிப்பா இப்ப எங்களுடைய பிரதீப் மாஸ்டர் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, கம்ப்ளீட்டா இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ்ல ஈடுபட்டிருப்பார்கள். ஸோ அவர்கள் வந்து குறிப்பிட்ட காலம் அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய கேரியர், இந்த ஏர்னிங் எல்லாத்தையும் முடிச்சாலுமே கம்ப்ளீட்டா இப்ப வந்து ஃபுல்லா ஸ்பிரிச்சுவல் இதுல அவர் இருப்பார். ஸோ அந்த அந்த ஒரு ஆன்மீக சேவை இருந்தாதான் நாங்க வந்து இந்த பிறவியை கூட கடைசி பிறவியாக மாற்றிக்கொண்டு முக்தி அடையக்கூடிய ஒரு நிலைக்கு போக முடியும். ஸோ பூமி வந்து இந்த கடினமான பல்கலைக்கழகம் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன்னா 14 உலகங்கள் இருக்கிறது, அதுல இந்த பூமி தான் ரொம்ப டஃபஸ்ட் ஸ்கூல். இங்க பிறந்தவர்கள் யாருமே வந்து அப்பா நான் பிறந்ததுல இருந்து இறந்த வரைக்கும் ஒரு கஷ்டமும் படையில என்று சொல்லவே மாட்டார்கள். காரணம் இங்கதான் நாங்க வந்து அந்த கர்ம வினைகளுக்கான பலன்களை, அந்த கஷ்டங்களை அனுபவிக்கிற ஒரு லெசன் லேர்னிங் ஒரு பிளேஸாக இருக்கிறது வந்து இந்த பூமி தான். சோ இங்க இருந்து நம்ம இவால்யூட் ஆகி நாங்கள் மேலுலகங்கள்ல பூரணமாக இருக்கணும், அந்த இறைவனோடையே நாங்கள் வந்துட்டு பரிபூரணமாக இருக்கணும்ங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கு. நம்மளுடைய சமயங்களும் முக்தியை பத்தி பேசுது. அதுக்கு கண்டிப்பா வந்து தியானத்தோட இந்த சேவையும் இருக்கிற நேரம் தான் அது இன்னும் அதிகமா வேலை செய்யும். இப்ப ஒரு மருந்து எடுக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்டா, ஒரு மருந்து எடுக்கிறோம் அப்படி ஒரு நோய்க்குண்டா ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டோசேஜ் வந்து நாங்க மருந்து வந்து எடுத்தாதான் அந்த வியாதி வந்து நமக்கு சரியாகும். ஒரு 100 மில்லிகிராம் ஒரு பர்சனுக்கு தேவைப்படுதுன்னா அவர் ஒரு 20 or 40 மில்லிகிராம் எடுத்து அந்த டோசேஜ் கண்டிப்பா பத்தவே பத்தாது. அதே போல
நமக்கு இந்த எஃபெக்டிவா அந்த குயிக்கா அந்த ஒரு நிலைக்கு நாங்க போகணும்ன்ற ஆசை இருந்தால் கண்டிப்பா அந்த சேவையுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 5 விஷயங்களையும் நான் ஏன் மெயினா சொன்னேன்னா, இதை அனைத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆஸ் அ ஸ்டூடெண்டா இருந்தும் நான் வந்து முடிந்த அளவு செய்யறதுனாலயே என்னால நிறைய சேஞ்சஸை பார்க்க முடியுது. அத கண்ணூடாக என்னால பார்க்க முடியுது. நிறைய ஒரு ஆபத்துல இருந்து, தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து பிரபஞ்ச பேராற்றல் என்னை காத்ததையும், அதே போல என்னுடைய ஒவ்வொரு பிரேயருக்கும் பிரபஞ்ச பேராற்றல்ல இருந்து ஒரு ஒரு மெசேஜோ, ஒரு சார்ட் ஆஃப் ஒரு ஒரு ரிப்ளை வந்து எனக்கு கிடைக்கிறத வந்து என்னால உணர முடிகிறது. அதே நேரம் அந்த தியானம் பண்றதுனால என்னை சூழ வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் எப்பயுமே இருக்கிறத வந்து என்னால ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொருத்தராலையும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ வந்து மெடிடேஷன்ல பெற்றுக்கொள்ள முடியும். சில பேருக்கு உயர் உலக ஆசான்களோட கனெக்ஷன் கூட ஏற்பட்டிருக்குது. அப்படி கூட நிறைய மாஸ்டர்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த முக்கியமாக இந்த தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது நமக்கு நடைபெறும். ஸோ தேர்ட் ஐ ஆக்டிவேஷனால எல்லா மாயையுமே விலகிவிடும். ஸோ எல்லாத்தையுமே நம்மளால பாசிட்டிவா எடுக்க முடியும். அந்த கவலை அப்படிங்கிறதுக்கு ஒரு இடமே இருக்காது. கவலைப்பட்டாலும் அடுத்த கணமே இப்ப மனித மனம் வந்துட்டு ஒரு குரங்கு தான் இல்லையா? சோ ஒரு கவலை, ஒரு துன்பம் அப்படிங்கிறது வந்தாலுமே அடுத்த கணம் அதுக்கான சொல்யூஷனும் பிரபஞ்ச பேராற்றல் ஏதாவது ஒரு வழியில எங்களுக்கு வந்து தரும். அது ஒரு எங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு அம்மாவா இருக்கலாம், எங்களுடைய குடும்ப அங்கத்தவரா இருக்கலாம், இல்லாட்டி நாங்க போன்ல பாக்க ஒரு மெசேஜா இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா எங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரிதான் எனக்கு வந்து தியானம் வந்து ஹெல்ப் ஆச்சு. ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணாலே ஒரு பெரிய கிளாரிட்டி. ஈவன் வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், எல்லாருக்குமே சிறு வயதுல இருந்து 3 வயதுல இருந்து வயசு போன பாட்டி வரைக்கும் சாகுற வரைக்கும் எல்லாருமே தியானம் பண்ணலாம். சிவபெருமான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் நிலையில இருக்கிறார். அவரே வந்து சதானந்த யோகி, அதாவது எப்ப பாரு தியானத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். சோ அவருக்கே தியானம் அவ்வளவு தேவைப்படுதுன்னா நாமெல்லாம் மாத்திரம். சோ மெடிடேஷன் ஒன்றுதான் மகிழ்ச்சிக்கான வழி, எல்லாத்துக்குமான சக்சத்துக்குமான வழி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் வந்துட்டு பயோமெடிக்கல் சயின்ஸ் இப்ப 3rd இயர் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஸோ படிப்பிலும் வந்து மெடிடேஷன் வந்து நிறைய விதத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு ஆக்சுவலா. ஸ்ரீலங்கால வந்து ஜஃப்னால எங்களுக்கு ஒரு மெடிடேஷன் பண்றதுக்கான ஒரு பிரமிட் வந்து கட்டப்பட்டிருக்கு. அது வந்து கண்ணகி மேம் வந்து லண்டன்ல இருக்கிறார், அவர் மூலம் கட்டப்பட்டது. அதே போல நீர்கொழும்புல வந்து கொழும்புக்கு கொஞ்சம் தூரதான், கொஞ்சம் ஒரு 1.5 ஹவர்ஸ் டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். அங்கே கூட பிரமிட் வந்து கட்டப்பட்டிருக்கு. வம்சி கிருஷ்ணா சார் தான் இந்தியால வந்துட்டு முறையாக பிரமிட் வந்து சரியான அளவுகள்ல கட்டுற வம்சி கிருஷ்ணா சார் தான் இங்கேயுமே வந்து அதை வந்து முன்னின்று செய்து கொடுத்தவர். ஸோ இந்த பிரமிட்ல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரமிட் வந்துட்டு இந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே நமக்கு ஒருங்கிணைத்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த பிரமிட்ல இருந்து நம்ம மெடிடேஷன் பண்ணும் பொழுது இன்னுமே அதிக ஆற்றல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னுமே டீப் ஸ்டேஜுக்கு போக முடியும். இன்னும் நல்ல நல்ல மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்சஸை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ நான் 2 இடமுமே விசிட் பண்ணியிருக்கேன். ஒருக்கா வந்து கண்ணகி மாஸ்டருடைய அந்த யாழ்ப்பாணத்துல இருக்கிற அந்த பிரமிடுக்கும் போயிருந்தேன். அதே போல நீர்கொழும்புல இருக்கிற பிரமிடுக்கும் போயிருந்தேன். 2லுமே இருந்து தியானம் பண்ணும் பொழுது அந்த சூழலாக இருக்கட்டும், அந்த அமைதியான நேச்சரோட கூடிய அந்த கட்டமைப்பாக இருக்கட்டும், நல்ல நல்ல அற்புதமாக இருந்தது தியானம் செய்யும் பொழுது. அதே போல நீங்க கண்டிப்பாக இந்தியாவுக்கு போக முடிஞ்சால் அங்க கூட அகஸ்திய மகா பிரமிட் இருக்குது. அதுவுமே இன்னும் அற்புதமாக இருக்கும். அந்த நேச்சரோட கூடின இதுகள் அங்க நிறைய பேர் வராங்க. ஸோ அதனால அந்த பவர் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அங்கே 3 பிரமிட் இருக்குது. அங்கே இருந்து மெடிடேஷன் பண்ணும் பொழுதும் எனக்கு ரொம்ப அற்புதமாக அந்த தியான அந்த நார்த் அவுட் ஸ்டேஜுக்கு குயிக்கா போகக்கூடியதா இருந்தது. ஸோ அதை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அதே போல பிரதீப் மாஸ்டர் இருக்கிற நேரத்துல நீங்க போகும் பொழுது ஒரு பெரிய சோலை மீட் பண்ண ஒரு பாக்கியமும் ஒரு இதுவும் உங்களுக்கு கிடைக்கும்.